நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி வந்து பயங்கரமா நைட் டயத்துல வந்து நம்ம தமிழுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா அவரோட கிஃப்ட்ட பார்த்தா பயங்கரமா சூப்பரா இருக்கு. அப்படியே எமோஷனலாவே இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஆதி தான் காட்டுறாங்க. ஆதி வந்து அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, என்னடா நம்ம கனவுல வந்து தமிழ் பாப்பா வராளே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனவுல வந்து நம்மள இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆனா, இப்ப வந்து ஃப்ரெண்டுன்னு வந்து கனவுல கூப்பிடுறாளே அந்த பாப்பா, என்னவா இருக்கும்? ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ காட்டுறாங்க. அவங்க பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து பிறந்த நாளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. வா கேக் வெட்டலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அவங்களோட மனசு வந்து இங்க இல்ல. எப்பயுமே வந்து அவங்களோட மனசு ஆடிட்டே இருக்கு. எனக்கு வந்து அப்பா வேணுமா? அப்பா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு என்ன தெரியாதா? என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு உனக்கு தெரியாதா? நீயே வந்து பெரிய பொண்ணு. நீயே வந்து அத பத்தி யோசிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? அவர் தான் இனிமே நம்ம வாழ்க்கையில இல்ல. நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளயே தூக்கி போட்டு போயிட்டார்ல. அப்படி இருக்கும்போது பிறந்த நாளுக்கு மட்டும் அவர கூப்பிட்டா வந்துருவா போறாரு. கிளம்பி வாடி அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி டைரெக்ட்டா வந்து ஹாலுக்கு வராங்க. ஹால்ல வந்து ஒரு டேபிள்ல வந்து கேக்கெல்லாம் வச்சுட்டு, எல்லாருமே வந்து கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு காலிங் பெல் வந்து அடிக்குது. யார் இந்த நேரத்தில வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து நம்ம வீட்ல வந்து பெல் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, "இரு நான் போய் பார்க்குறேன் பாரதி" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்கனக்குள்ள ஆதி வந்து கையில கேக்கோட நின்னுகிட்டு இருக்காரு. அத பார்த்தோனே ஷாக் ஆயிருது. என்னடா எப்புட்றா வந்து தமிழ் பாப்பாவோட பிறந்தநாள் தெரிஞ்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்து என்னைய உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து கேட்காங்க. வாப்பா தம்பி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஆதி வந்து வந்துடுறாங்க. ஆதி வந்து கேக்கோட வராங்க. அதை பார்த்த உடனேயுமே கேட்குறாங்க பாட்டி, ஏப்பா எப்படிப்பா கேக்கோட வர? இவ பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து கேட்குறாங்க. அதான் பாட்டி எனக்கும் தெரியலை. நான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் கனவுல தமிழ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனேயும் அதுக்கு ஆதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனால் எனக்கு கனவுல வந்தது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து தமிழ் வந்து என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. அதான் எனக்கு ஏற்றுக்கிறவே முடியல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, பேசினதே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தமிழ் வந்து என்னை அங்கிள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா கனவுல வந்து வாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரியலை. ஏன் தமிழ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதாவது பழகியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து கேட்குறாங்க. தமிழ் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து எதுக்கு எனக்கு அப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. தமிழ் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆதித்யா இருக்காங்களே, ஆதித்யா வந்து கேட்குறாங்க, அங்கிள் கிளம்பி வந்ததெல்லாம் சரி, என்ன பிறந்த நாளுக்கு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன கிஃப்ட்டெல்லாம் தரமாட்டீங்களா பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கேட்குறாங்க. உடனே வந்து சாரி ஆதித்யா, நான் வந்து கிஃப்ட்டோட தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே மறந்துட்டேன். வண்டியில் இருக்குது, இருங்க போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்குமே பயங்கரமான ஆர்வமாக இருக்குது. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு மீன் தொட்டியோடு வராங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கள்ல, பாரதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து நம்ம தமிழோட பிறந்த நாளுக்கு வந்து வாசு இருக்கார்ல, அவர் வந்து போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீன் தொட்டி தான் வாங்கிட்டு வருவார். மீன் தொட்டி தான் தமிழ் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மீன் தொட்டியை வாங்கிட்டு வரும்போது தான் வந்து அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பார். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அதே மீன் தொட்டியோட வந்து ஆதி வந்து பிறந்தநாள் கிஃப்ட்டோடு வந்திருப்பார். எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆதியை. அங்கிட்டு பார்த்தா எடுத்துக்காட்டில் வந்து நம்ம வாசு வந்து மீன் தொட்டி வாங்கிட்டு வருவாங்களா, அதெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.